சிறைச்சாலையில் நிகழ்ந்தது இவனின் பிறப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் இவனை நெருங்கிக் கொண்டே இருந்தது. ராதையையும் இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பிறந்தவுடன் தன் தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்ந்தார். பார்த்து பார்த்து கட்டின துவாரகை கடலிற்குள் மூழ்கியது. என்னதான் நடந்தாலும் இவரோட முகத்துல அந்த சிரிப்பு மட்டும் குறைஞ்சபாடு இல்லை. இப்படி வாழ்க்கையில என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு வாழ்ந்து காட்டியவர் தான் கிருஷ்ணன். என்னதான் இவர் கடவுளா இருந்தாலும் யாருக்கிட்டையும் தான் கடவுள்னு ப்ரூவ் பண்ணதே இல்லை. ஒரு சாதாரணமா மனதை மயக்கும் புல்லாங்குழலுடன் மாடுகளை மேய்க்கும் ஒரு இடையனாகவே வாழ்ந்து காட்டினார். பிறந்த போதிலிருந்து பற்பல லீலைகளை நிகழ்த்தி ஒரு மனதை மயக்கும் மாய கண்ணனாகவே வாழ்ந்தார். மனுஷங்களுக்கு வாழ்நாளில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இவரோட இந்த பால்வடிகிற முகத்தை பார்த்தா பூமியில் எல்லாமே கிடைச்ச மாதிரியே இருக்கும். இப்படி இவரோட புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் இந்திரன் பிரம்மதேவரால் கூட கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போனா நம்ம எம்மாத்திரம்னு பார்த்துக்கோங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்களை விட 3 மடங்கு சேனையை அதிகமாக துரியோதனன் வைத்திருந்தார். 3 மடங்கு அதிக சேனைகளை வைத்து என்ன பண்ணுவது? பரம்பொருளான கிருஷ்ணரே பாண்டவர்களின் பக்கம். அன்னைக்கு மட்டும் பாண்டவர்கள் கூட கிருஷ்ணர் இல்லைனா அந்த ஒரு யுத்தத்தில் கௌரவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்படி எந்த இடத்தில் கிருஷ்ணர் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் வெற்றி நிச்சயம். அவர் செய்வதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தது அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். மகாபாரத போரை மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்க வேண்டும் என்று முன்கூட்டியே ப்ரோக்ராம் செஞ்சவர் தான் கிருஷ்ணர். பார்ப்பதற்கு அப்பாவியா ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்வர்க்கம் நரகத்தை ஆட்டி வைக்கும் சக்தி ஆவார். மாயக்கண்ணனை பிடித்தவர்கள் மட்டும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். யாதவ குலத்தின் மாதவன் தன் வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்கள் மற்றும் சாகசங்கள் உங்களுக்காக. திரேதாயுகத்தில் ராமனா இருந்து தன்னோட அவதாரத்தை முடிச்சுக்கிட்ட ராமச்சந்திரன் வைகுந்தத்திற்கு சென்றார். இவர் போனதுக்கப்புறம் பூமியில் தன்னைத்தானே அரசன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை அணு அணுவாய் சித்திரவதை செய்தனர் அசுரர்கள். இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத பூமாதேவி வைகுந்தத்துக்கு போய் விஷ்ணு பகவான்கிட்ட சொல்றாங்க, திரேதாயுகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியாக இருந்து இந்த பூமியை காத்து வந்தீர்கள். ஆனா இப்போ இந்த பூமியோட நிலையே மாறிடுச்சு. அசுரர்கள் தன்னைத்தானே அரசன் என்று சொல்லிக் கொள்வது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிட்டு திரியிறாங்க. இப்படி நிறைய நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்பதற்கு நீங்கள் வர வேண்டும் பிரபு. துவாபர யுகத்தில் அனைவரையும் காப்பாற்றுபவனாக நீங்கள் வர வேண்டும். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காக இந்த பூமியில் நான் அவதரித்து கொண்டே இருப்பேன். யது வம்சத்தில் வசுதேவனின் மகனாக நான் பிறப்பெடுப்பேன். எனது நாமம் கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டு இந்த பூமியில் நான் பற்பல லீலைகளை செய்ய உள்ளேன். இப்படின்னு சத்தியநாராயணன் பூமாதேவியிற்கு வாக்களிக்கின்றார். அதன்படி போஜ வம்சத்தை சேர்ந்த உக்ரசேனனின் மகனான கம்சனின் தங்கைக்கு, அதாவது தேவகியிற்கும் யது வம்சத்தை சேர்ந்த வசுதேவருக்கும் திருமணம் நடக்கின்றது. தனக்கு பிரியமான தங்கையை மகிழ்விப்பதற்காக 400 யானைகள், 15,000 அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், 18,000 ரதங்கள், இது மட்டும் இல்லாமல் தேவகிக்கு சேவை செய்யறதுக்காக 200 பணிப்பெண்களும், இப்படின்னு நிறைய பரிசுகளும் பிரம்மாண்டமா சீர்வரிசையோட திருமணம் செய்து வைக்கிறாரு கம்சன். திருமணமானவர்களை ஊர்வலம் அழைத்து வரும்போது கம்சனை நோக்கி ஒரு அசரீதி குரல் ஒலிக்கின்றது. கம்சா, உன் தங்கைக்கு நீ தேரோட்டியாக வருகின்றாய். ஆனா உன் தங்கையோட 8வது குழந்தைதான் உன்னை அழிக்க போகும் காலனாக இருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீதி மறைஞ்சிருது. இதை கேட்ட கம்சன் தன்னோட தங்கைன்னு கூட பார்க்காம வாள் எடுத்து வெட்ட போறாரு. உடனே தேவகியோட கணவன் வசுதேவன் தன்னோட மனைவியின் உயிரை காப்பாற்றுவதற்காக
அசரீதி சொன்னதை வச்சு பார்த்தா என்னோட 8வது குழந்தையால மட்டும்தான் உனக்கு ஆபத்து இருக்கு. உன் தங்கையான தேவகியால் ஒருபோதும் உனக்கு ஆபத்து நேராது. அதனால எங்களோட 8வது குழந்தைய நான் உன்கிட்டயே கொடுத்துட்றேன். வசுதேவர் சொல்வதை கேட்டு கம்சனும் தேவகியை கொல்லாம விட்டுடுறாரு. இவங்க 2 பேரும் இப்ப காலகிரகத்துல இருக்காங்க. தேவகியிற்கு முதல் குழந்தை பிறக்கின்றது. வாக்கு தவறாத வசுதேவர் இந்த குழந்தைய போய் கம்சன்ட்ட கொடுக்குறாரு. ஆனா கம்சன் எனக்கு 8வது குழந்தைனால தானே ஆபத்து, இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. கிருஷ்ணரோட வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனோட மனசை மாத்தி வசுதேவர் உன்னை ஏமாத்தலாம், 7வது குழந்தைய காமிச்சு 8வது குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைய நீ கொன்னதும் உன்னை துவம்சம் செய்வதற்காக நல்லபடியா 8வது குழந்தைய வளர்க்கலாம். அதனால நீ ஏமாறாத. அவங்க 2 பேரையும் சிறையில் எடுத்து பிறக்கும் எல்லா குழந்தையும் கொன்றுவிடு என்று நாரதர் சொல்கின்றார். நாரதர் பேச்சை கேட்டு பயந்து போன கம்சன், ஆமாம், நாரதர் சொல்வது கூட சரிதான். பிறக்கின்ற எல்லா குழந்தையையும் கொல்ல வேண்டும். எந்த குழந்தைன்னு தெரியாம அந்த குழந்தையை விட்டு வச்சு கடைசியில் அது என்னை கொன்றுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம். இப்படின்னு சொன்ன கம்சன் தன்னோட தந்தையான உக்ரசேனனையும் சிறையில் அடைத்து ஒட்டுமொத்த மதுரா நகரத்தையும் தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தார். தனக்கு தானே அரசனாக மகுடம் சூடுகின்றார். அதுக்கப்புறம் கம்சன் தேவகிக்கு பிறந்த 6 ஆண் குழந்தைய வரிசையா கொல்றாரு. 7வது குழந்தையா கிருஷ்ணருக்கு உதவியா அனந்தனான ஆதிசேஷனை தேவகியோட கர்ப்பத்துல கருவா தரிச்சிருக்காரு. இந்த குழந்தையையும் கம்சன் கொன்று விடுவான் என்று தெரிந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணு தன்னோட அகசக்தியான யோக மாயாவிற்கு உத்தரவிடுகின்றார். தேவகியின் இந்த 7வது குழந்தையை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோஹிணியிற்கு மாற்றும்படி இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட யோகமாயா ஒரு கருவை இன்னொரு வயிற்றுக்கு மாத்திடுறாங்க. இதுக்கப்புறம் 8வது ஆண் குழந்தையா ஆவணி மாதம் தைபர அஷ்டமியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவான் பூமாதேவியிற்கு கொடுத்த வாக்கின்படி அவதரிக்கின்றார். 4 கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை, தாமரையுடன் விஷ்ணு பகவான் தேவகியிற்கு காட்சி கொடுக்கிறாரு. வசுதேவரும் தேவகியும் கம்சனை பத்தி ஒரு துளி பயம் கூட இல்லாம முழுமுதற் கடவுளான சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சரணடைந்தனர். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு வசுதேவரிடம் சொல்கின்றார், வசுதேவா, கோகுலத்தில் வசிக்கும் உன் நண்பனான நந்தனின் இல்லத்திற்கு சென்று அங்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு என்னை நீ அங்கே ஸ்தாபித்து விடு. கோகுலத்தில் நந்தனின் மகனாக நான் வளர்வேன். உரிய காலம் வரும்போது உங்களையும் நான் விடுவிப்பேன். இப்படின்னு விஷ்ணு பகவானோட சொல்ல கேட்டு வசுதேவரும் போய் அங்க உள்ள பெண் குழந்தைய இங்க எடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம மாய கண்ணனை கோகுலத்தில் இருக்க செய்கிறார். இந்த பெண் குழந்தைய வாங்கி கம்சன் செவுத்துல தூக்கி அடிக்கிறாரு. உடனே அந்த பெண் குழந்தை யோக மாயையாக மாறியது. கம்சா, உன்னை அழிக்கப் போகும் குழந்தை இப்போது நந்தனின் வீட்டில் இருக்கின்றான், உனக்கு அழிவு நெருங்கி விட்டது என்று சொல்லி யோகமாயா அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறாங்க. கோகுலத்துல கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் அப்படியே வளர்ச்சி அடைகிறாரு. எல்லா அசுரர்களையும் வதம் செய்து கோபியர்களுக்கு பிடித்தவனாக, வெண்ணெய்களை திருடும் திருடனாக கோகுலத்துக்கே ஒரு செல்ல பிள்ளையா வளர்றாரு கிருஷ்ணன். எப்பவும் போல ஒரு நாள் மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணன் போறாரு. அப்படி போறப்ப நண்பர்களோட ஆடி பாடி கொண்டாட்டமா இருக்காரு கிருஷ்ணன். யாதவ குலத்தை சேர்ந்த மாதவனின் ஒரு நண்பன் காட்டுக்குள்ள இருக்க ஒரு மாம்பழத்தை பறிக்க சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட கிருஷ்ணன் தன் நண்பன் சொல்லி செய்யாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்கு போறாரு. மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு கிருஷ்ணர் திரும்பி அவங்க நண்பர்களை பார்க்கறதுக்கு வராரு. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தன்னோட நண்பர்களையும் பசுக்களையும் காணவில்லை. இதை பார்த்து நம்மளுக்கு வேணா ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் எந்த ஒரு அதிர்ச்சியுமே அடையாம சாதாரணமா இருந்தாரு. ஏன்னா இது யாரோட வேலைன்னு அவருக்கு தெரியும். யசோதைக்கு மட்டும் பிள்ளையாக இருந்த கண்ணன் ஒரு சில நாட்கள் கோகுலத்து கோபியர்களுக்கும் பிள்ளையாக, பசுக்களுக்கு கன்றாக, கன்றுகளுக்கு பசுவாக இருந்து வருகின்றார். 1 வருடம் கழித்து பிரம்மலோகத்தில் பிரம்மதேவர் குழம்பி போய் நிற்கின்றார். நான் அந்த சின்ன பயலோட நண்பர்களையும் கன்றையும் கடத்தி இவ்வளோ நாளாச்சு,
ஆனாலும் அந்த கோகுலத்தில் எப்படி அவன் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறாரு. உடனே தன்னுடைய அன்னப்பறவையை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்கு வருகின்றார் பிரம்மதேவர். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பார்த்து, நான் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ ஒரு சாதாரண சின்ன பையன், உன்கிட்ட எப்படி இவ்வளோ சக்தி இருக்குன்னு கேட்குறாரு. இப்படின்னு பிரம்மதேவர் அவரோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அதிசயம் நடக்குது. கிருஷ்ணர் கேட்குறாரு, நீங்க பிரம்மதேவர்னு சொன்னீங்களே, எந்த பிரம்மதேவர்? பிரம்மதேவர் சொல்றாரு, என்னது, நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்திலே பிரம்மன். இதை கேட்ட யாதவ குலத்தின் மாதவன், பிரம்மதேவரே, இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு மட்டுமே நீங்கள் பிரம்மதேவர். ஆனால் கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாவேன் நான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்களும் மரணமடையலாம். ஆனால் நான் ஆதியும் அந்தமும் அற்றவன். நானே பகவான் ஸ்ரீ விஷ்ணு. இப்படின்னு கிருஷ்ணர் தன்னை பற்றிய எல்லா உண்மைகளையும் பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு. பிரம்மதேவரால் கூட பகவானை புரிஞ்சுக்க முடியல. கிருஷ்ணன் பிரம்மதேவருக்கும் மரணம் இருக்கின்றது என்று சொல்கிறார். பிரம்மதேவரோட மரணத்தை பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். தன்னோட நண்பர்களை எல்லாமே பிரம்மதேவர்கிட்டருந்து கிருஷ்ணன் மீட்டு விடுகின்றார். இதுபோல் நாட்கள் உருண்டோடுகின்றது. யாதவ குலத்தின் மாதவன் கம்சனால் அனுப்பப்பட்ட ஆகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், வியோமாசுரன் போன்ற அசுரர்களை வதம் செய்கின்றார். இதுக்கப்புறம் 101 தலைகளை கொண்ட காளிங்கனின் மீது நடனமாடுகின்றார். காளிங்க நாகம் நாம் வாழும் இந்த கலியுகத்தில் இன்னும் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது. சரி, கதையை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். யாகங்கள் நடக்கின்றது. இந்த யாகம் யாருக்குன்னு பார்த்தா மழை கொடுக்கும் இந்திர தேவனுக்கு. கோகுல வாசிகளிடம் கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன்பா அந்த இந்திரனுக்கு போய் பூஜை பண்றீங்க? நமக்கு அன்றாட தண்ணீரையும் பசுக்களுக்கு நிழலையும் பல்வேறு மூலிகை செடிகளையும், இப்படி நம்ம வாழ்க்கையில எல்லாமே தரது அந்த கோவர்தன மலை தான். அந்த கோவர்தன மலையை பூஜை செஞ்சாவது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். தேவையில்லாம எதுக்கு இந்திர தேவனை பூஜை பண்றீங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் தட்டாம செய்கிற கோபியர்களும் கோப்பர்களும் மலையின் அரசனான இந்திர தேவனை பூஜை செய்வதை விட்டு கோவர்தனகிரிக்கு பூஜை செய்கின்றனர். இப்படி 3 நாளா இந்திரதேவனுக்கு செய்யாம கோவர்தனகிரிக்கு செய்கிறாங்க. இதை மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இந்திரதேவன் கடும் கோபம் கொண்டு மொத்த கோகுலத்தையும் வெள்ளத்தால் நிரப்புகின்றார். தொடர்ந்து 7 நாளா மழை பெஞ்சும் இடி இடிச்சும் மின்னலோட காணப்படுது கோகுலம். ஒரு சாதாரண சின்ன பையனோட பேச்சை கேட்டு தேவர்களின் அரசனான என்னை பூஜை செய்யாமல் இந்த சாதாரண மலையை பூஜை செய்தீர்கள் அல்லவா, இதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு இந்திரதேவன் தண்டிக்கின்றார். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் ஒரு விஷயத்த பண்றாரு. நான் தாண்டா கடவுள்னு நெத்தியில் அடிச்சு சொல்ற மாதிரி மழை பெஞ்சா கொடையை தூக்காம மலையை தூக்கிட்டாரு. இந்திரதேவன் விடுவாரா? உடனே அந்த மலையையும் உடைக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் மேலேருந்து இந்திரதேவன் கீழே விழுந்துடுறாரு. உடனே கிருஷ்ணர் பார்த்து, ஏன் இந்திரா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட அறிவுரை சொன்ன மாதிரியும் இந்திரதேவர்கிட்ட சொல்றாரு, தேவேந்திரா, நீ சொர்க்கத்தோட ராஜா சொர்க்கத்தோட ராஜான்னு சொல்றியே, அந்த சொர்க்கத்தை படைத்ததே நான் தான். என் அனுமதி பெற்றே அசைகிறது அனைத்தும். உனக்கு தேவர்களின் அரசனான பதவியை கொடுத்ததும் நான் தான். யமதர்ம ராஜாவுக்கு உயிரை எடுக்கும் பதவியை கொடுத்ததும் நான் தான். இப்படி கிருஷ்ணன் நான் தான் எல்லாமேன்னு இந்திரதேவனுக்கு சொல்றாரு. இதன் பிறகு கோகுலத்தில் வளர்ந்த கண்ணன் மதுராவிற்கு வருகின்றார். வந்தது மட்டும் இல்லாம தன் மாமனான கம்சனின் கதையை முடிக்கின்றார். கம்சன் இறந்ததுக்கு அப்புறம் கம்சனோட மனைவிகளான அஸ்தி, பிராப்தி இவர்கள் விதவையானார்கள். தன்னோட மகள்கள் இப்படி இருப்பதை பார்த்த ஜராசந்தன் மிகுந்த கோபம் அடைகின்றார். யாதவ குலத்தையே தீர்த்து கட்டணுன்ற கோபத்தோட இருக்காரு. ஜராசந்தன் யாராலும் எளிதாக வெல்ல முடியாத வீரன், பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களை கொண்ட ஒரு சக்கரவர்த்தி. என்னதான் சக்கரவர்த்தியா இருந்தாலும் இவர் ஒரு அசுரன். கிருஷ்ணரை பழிவாங்குவதற்காக 17 முறை மதுராவை நோக்கி போர் புரிந்தார். ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி அந்த போர் வீரர்களை எல்லாம் கொன்று குவித்தார் கிருஷ்ணர். ஜராசந்தனால் அனுப்பப்பட்ட அசுரர்களை கிருஷ்ணனும் பலராமரும் மிகவும் எளிதாக வதைத்து விடுகின்றனர். ஜராசந்தனை ஒரு நிமிஷத்துல கிருஷ்ணன் நினைச்சா கொல்ல முடியும். பூமாதேவி கிருஷ்ணன்ட்ட வந்து,
இந்த பூமியில அசுரர்களோட பாரத்தை என்னால தாங்க முடியலன்னு சொன்னதுனால தான் துவாபர யுகத்தில் உள்ள எல்லா அசுரர்களையும் வதைக்கின்றார் வாசுதேவன். அந்த நிமிஷத்திலே ஜராசந்தனை கொன்றிருந்தா எல்லா அசுரர்களையும் கொல்ல முடியாதுன்னு தான் கிருஷ்ணன் வெயிட் பண்ணி தாக்குறாரு. இதை புரிஞ்சுக்காம ஜராசந்தன் கிருஷ்ணன் பயந்துட்டாருன்னு நினைக்கிறாரு. 18வது முறை ஜராசந்தன் வருவதற்குள் யாதவ குலத்தைச் சேர்ந்த மாதவன் தன்னையே நம்பும் யாதவர்களுக்காக ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்குகின்றார். இந்த நகரத்தை ஒரு சாதாரண சிற்பியை வச்சு செதுக்க சொல்லாம தேவலோகத்தை சேர்ந்த விஸ்வகர்மாவை வச்சு செய்ய வைக்கிறாரு. அசுரர்கள் நுழையாத வண்ணம் கடலுக்கு நடுவில் ஒரு அற்புதமான நகரத்தை உருவாக்குறாரு விஸ்வகர்மா. இந்த நகரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்று பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு 9000 மாளிகைகளை கொண்டுள்ளது அந்த நகரம். நம்மளோட இந்த மாடர்ன் டெக்னாலஜியை மிஞ்சுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு அமைக்கப்பட்டது அந்த நகரம். அந்த நகரம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தது. பார்க்கும் இடமெல்லாம் தங்கச் சிலைகளும் வைர ஆபரணங்களும் கொட்டி கடக்கும் குபேரன் வாசம் செய்யும் ஸ்தலமாக இருந்தது. 9000 மாளிகை என்று நான் சொன்னது சிறிய மாளிகையை மட்டுமே. இதை தவிர 9 லட்சம் பெரிய மாளிகைகள் அந்த துவாரகை நகரத்தில் காணப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டுகின்றார் வாசுதேவன். மனிதர்கள் பொறாமை கொள்ளும் அளவிற்கு அங்கே செல்வம் கொட்டி கடந்தது. இப்படி துவாரகையை கிருஷ்ணன் கட்டியதற்கு பிறகு தன்னையே நினைத்து கொண்டிருக்கும் ருக்மணியை திருமணம் செய்கிறாரு. ருக்மணியிற்கும் கிருஷ்ணனுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த அழகிய குழந்தைக்கு பிரத்யுமனன் என்று பெயர் சூட்டுகின்றனர். கிருஷ்ணன் ருக்மணியையும் சேர்த்து 8 அஷ்டலக்ஷ்மிகளை திருமணம் செய்கிறாரு. இப்படி பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணருக்கு 80 மகன்களும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றது. அதன் பிறகு நரகாசுரனை சத்தியபாமா கரங்களால் வதம் செய்து நரகாசுரனால் சிறை பிடிக்கப்பட்ட 16100 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார். மொத்தம் அவருக்கு 16108 மனைவிகள் இருந்ததாக புராணம் சொல்கின்றது. எத்தனையோ அசுரர்களை சாதாரணமா சுலபமா வதம் செய்கிறாரு கிருஷ்ணன். எதனால இவர் காளியவானை மட்டும் கொல்லாமல் விட்டார்? அப்படி எந்த வரத்தை இந்த காளியவான் பெற்றிருப்பான்? இப்படி காளியவான் பற்றிய ரகசியமான உண்மைகளை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மகாபாரதத்தில் வீரம் பொருந்திய நபர்தான் இந்த காளியவான். இவருடைய பிறப்பே யாதவ குலத்துக்கு எதிராக தான் நடக்குது. இதற்கு என்ன காரணம் என்றால், கார்கியா என்கிற ஒரு பிராமணர் கிருஷ்ணர் வாழும் துவாரகைக்கு செல்கின்றார். அப்படி இவர் செல்லும்போது அங்கு நடந்த ஒரு விஷயம் இவர் மனசை ரொம்ப புண்படுத்திருச்சு. அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னா, யாதவ குலத்தை சேர்ந்த மக்கள் இந்த கார்கிய பிராமணரை ரொம்பவும் கேலி செய்து அவதூறு வார்த்தைகளை சொல்லி இந்த பிராமணரை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இதனால் கார்கிய பிராமணர் ரொம்பவுமே கோபம் அடைஞ்சிடுறாரு. கோபம் கொண்ட கார்கிய பிராமணர், யாதவர்களே இருங்க, நான் உங்களை ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி தென்னாடுடைய சிவபெருமானை நோக்கி பயங்கரமாக தவம் செய்கிறாரு. பல ஆண்டுகள் உறங்காமல் உண்ணாமல் ஓம் நமசிவாயா என்று உச்சரித்து கொண்டே கடும் தவம் செய்கின்றார் இந்த கார்கிய பிராமணர். இப்படி இவர் தவம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பயங்கரமாக ஒரு காற்று வீசுகிறது. சாம்பலின் மனமும் உடுக்கையின் சத்தமும் இவருக்கு கேட்கின்றது. என்னாச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தா, புலித்தோலை ஆடையாக அணிந்து விபூதியை சந்தனமாக பூசிக்கொண்டு கையில் சூலத்தோடு காட்சியளிக்கின்றார் சிவபெருமான். ருத்ரனை பார்த்த கார்கிய பிராமணர் ரொம்பவுமே ஆனந்தமா இருக்காரு. சிவனிடம் தன் தவத்திற்கான வரத்தை கேட்கின்றார் கார்கிய பிராமணர். மகாதேவா, எனக்கு ஒரு மகன் வேண்டும். இந்த மகன் பலசாலியாக இருக்க வேண்டும். இவனுக்கு எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த துவாபர யுகத்தில் பிறந்த யாருமே என் மகனை கொல்லக்கூடாது. இப்படி ஒரு மகனை எனக்கு வரமாக கொடுங்கள் என்று கார்கிய முனிவர் கேட்க, கேட்டதை கொடுக்கும் சிவபெருமான் கார்கிய பிராமணருக்கும் தன் விருப்பத்திற்கு ஏற்ப
வரத்தை தருகின்றார். அந்த ஆண் குழந்தைதான் இந்த காளியவான். சில ஆண்டுகள் கழித்து யவன அரசன் என்கிற ஒரு அரசனால் யுவராஜனாக்கப்படுகின்றார் இந்த காளியவான். தன்னை விட இந்த உலகத்தில் யார் பலசாலியாக இருந்தாலும் அவர்களிடம் போர் செய்து தோற்கடித்து அவர்கள் நாட்டை கைப்பற்றி கொள்வார். இப்படி இவர் எல்லார் கூடயும் யுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நாரதர் நான் சொல்ற ஒருத்தனை நீ தோற்கடிச்சிட்டேனா இந்த உலகத்துல நீ வேற யார் கூடயும் மோதுறதுக்கு அவசியமே கிடையாது. அவர்தான் கிருஷ்ணர். நீ கிருஷ்ணரோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றாலே போதும், இந்த உலகத்தில் எல்லாரையும் வென்றதற்கு சமம் என்று நாரதர் காளியவானை தூண்டி விடுறாரு. ஏற்கனவே காளியவான் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார். தன் தந்தையை அவமதித்த அந்த யாதவ குலத்தை சேர்ந்த கிருஷ்ணனை எப்படியாவது நான் கொல்வேன் என்று எல்லா இடங்களிலும் கிருஷ்ணரை தேடுகின்றார். எங்கு தேடினாலும் கிருஷ்ணர் தென்படவில்லை. இதனால் கிருஷ்ணரோட தங்கையான சுபத்ராவை காளியவான் கடத்துகின்றார். எப்படியோ தன் தங்கையை கிருஷ்ணன் காப்பாத்திடுறாரு. சரி, காப்பாத்தினதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் காளியவான் கூட யுத்தம் செய்வார்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்படிதான் காளியவானும் நினைத்து கொண்டிருந்தான். காளியவானிற்கு பயந்து ஓடுவது போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். காளியவானும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து செல்ல, நில் கிருஷ்ணா, ஏன் தப்பித்து ஓடுகிறாய்? கோழையை போல் இருக்காதே. துணிவிருந்தால் என்னோடு வந்து யுத்தம் செய். எதையும் காதில் வாங்காமல் கிருஷ்ணர் ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஓடிக்கொண்டே கிருஷ்ணர் காட்டிற்குள் வருகின்றார். இந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான சின்ன குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள கிருஷ்ணன் போயிடுறாரு. அடுத்தது நம்ம காளியவானும் பின்தொடர்ந்து வர அந்த குகையை பார்க்குறாரு. இந்த குகைக்குள் தான் வாசுதேவ கிருஷ்ணன் சென்றிருக்க வேண்டும் என்று இவரும் நுழைகிறார். அந்த குகையோட ஆரம்பத்திலே ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இங்கு படுத்திருப்பது நிச்சயமாக கிருஷ்ணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் கால்களை கொண்டு எட்டி மிதித்து அவரை எழுப்புகின்றார் காளியவான். கடைசியில அது கிருஷ்ணரே கிடையாது, முச்குந்தர் என்று அழைக்கப்படும் ஒரு முனிவர். திரேதா யுகத்தில் உறங்க ஆரம்பித்து இந்த துவாபர யுகம் வரையும் தூங்கி கொண்டிருக்கும் முனிவர். அது மட்டும் இல்லாம இவருக்கு அற்புதமான ஒரு வரம் இருக்கின்றது. இவரோட தவத்தை யார் கலைக்கிறாங்களோ இவரோட கோப அக்னியில எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவாங்க. இப்படின்னு இந்திரதேவன் இவருக்கு வரம் கொடுத்திருக்கின்றார். இவரை பத்தி இன்னொரு ஒரு கதையும் இருக்கு. ஒரு காலத்தில் குரங்காக பிறந்து அந்த குரங்கு ஒரு மரத்தின் மேல் ஏறி வில்வ இலைகளை ஆட்டுகின்றது. அப்படி ஆட்டும்போது அந்த வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுகின்றது. அந்த ஒரு நாள் சிவராத்திரியாக இருந்ததால் சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். காட்சி கொடுத்த சிவபெருமான், அடுத்த பிறவியில் நீ மிகச்சிறந்த ஒரு சக்கரவர்த்தியாக பிறப்பெடுப்பாய். சிவனை பார்த்ததும் குரங்கிற்கு கூட அறிவு வந்தது. மகாதேவரே, நான் சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் இந்த குரங்கு முகம் என்னை விட்டு போகக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்த வரம் என்று நான் உணர முடியும். அப்படியே ஆகட்டும் என்று சிவபெருமான் மறைகின்றார். இப்படி புகழ் பெற்றவர்தான் இந்த முச்குந்தர். கிருஷ்ணர் என்று நினைத்து கொண்டு முச்குந்தரின் தவத்தை கலைத்து விட்டார் காளியவான். ரிஷியின் தவத்தை கலைத்ததால் அந்த ஒரு நொடியே காளியவான் நெருப்பில் எரிந்து விட்டார். கார்கிய பிராமணர் சிவனிடம் கேட்டது போலவே நடந்தது. இந்த ஆண் குழந்தை, அதாவது காளியவான், எந்த ஒரு ஆயுதத்தாலும் வதைக்கப்படவில்லை. மேலும் துவாபர யுகத்தை சேர்ந்தவரும் இவரை வதைக்கவில்லை. முச்குந்தரோ திரேதா யுகத்திலிருந்து உறங்கி கொண்டு தவம் செய்பவர். இப்படி இந்த காளியவானோட கதை முடிஞ்சிருது. இது எல்லாமே பாகவதம் என்கிற புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவத புராணம் வியாசதேவரால் எழுதப்பட்ட ஒரு புனிதமான புராணமாகும். இதில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தும் உண்மையாகவே கருதப்படுகிறது. நாரத முனிவரால் சொல்லப்பட்ட இந்த ரகசியங்கள் வியாச முனிவர் மூலமாக இப்போது நம்மளுக்கு தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணன் காளியவானிற்கு பயந்து ஓடியதாகவே இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் கிருஷ்ணர் எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமாக காளியவானை வதைத்தார். இதிலிருந்து கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார்னா, அவரவர் செய்த கர்மங்களை அவரவர் அனுபவிப்பர். இப்படியே கிருஷ்ணன் தன்னோட லீலைகளை தொடர்ந்துகிட்டே போறாரு. மகாபாரதத்துல மாஸ் என்ட்ரி போட்டு கிருஷ்ணன் நுழைகின்றார்.
அர்ஜுனன் திருபதனை வெல்றதுக்காக கிருஷ்ணர் தான் உதவி பண்றாரு. இதை தொடர்ச்சியா சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு துவாரகை மாதிரியே ஒரு இந்திரபிரஸ்தத்தை எப்படி கட்டணும்னு ஐடியா கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் யுதிஷ்டிரர் சூதாட போறாரு. இருங்க கதையை ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 17 முறைகள் கிருஷ்ணனை கொல்வதற்காக வந்த ஜராசந்தனை பீமனை வச்சு கிருஷ்ணன் கொல்றாரு. அதுலேயும் பீமன் ஜராசந்தனை கொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வாசுதேவ கிருஷ்ணன் கீழே இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அதை சரி சமமா பிச்சு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு தூக்கி போடுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட பீமனும் ஈஸியா ஜராசந்தனை வதம் செய்கிறாரு. இதன் பிறகு பாண்டவர்கள் கிருஷ்ணனோட உதவியால இந்த உலகம் முழுவதும் சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். இதுக்கப்புறம் தான் சகுனியும் யுதிஷ்டரனும் துரியோதனனும் சூதாடுவாங்க. அதில் அப்பாவி பெண்ணான பாஞ்சாலியின் துகில் உரியப்படும் போது பீஷ்மர், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன் போன்ற மகாரதிகள் எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் சிலை போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். பாஞ்சாலி எல்லார்ட்டையும் போய் கெஞ்சுறாங்க, என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லி. அந்த சபையில யாருமே ஹெல்ப் பண்ணல. அதனால பாஞ்சாலி இந்த உலகத்தை தியாகம் செய்து அனைத்து பற்றையும் விட்டு கோவிந்தா என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை கூப்பிட்டோனே கிருஷ்ணன் ஓடி வந்து பாஞ்சாலியை காப்பாத்துறாரு. இந்த இடத்துல நமக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, என்னோட பக்தர்கள் எந்த பிரச்சனையில இருந்தாலும் நான் வந்து காப்பாத்துவேன்னு நமக்கு நம்பிக்கை தராரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மனுஷங்க உதவி பண்ணுவாங்கன்னு மட்டும் நம்பவே நம்பாதீங்க. மனுஷங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய கடவுள் மேல வைங்க. அவரால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். இதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு திவ்ய அஸ்திரமான பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு வாங்க சொல்றாரு. இதுவரையும் எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லையும் சொல்லப்படாத கிருஷ்ணரோட நாராயணி சேனையை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பல லட்ச வீரர்கள் கொண்ட கிருஷ்ணரோட சாதுரியத்தால உருவாக்கப்பட்ட இந்த நாராயணி சேனையை பத்தின ரகசியங்களும் உண்மையும் பெரும்பாலும் யாருக்கும் தெரியவில்லை. மகாபாரத போர் எப்போதும் தர்ம யுத்தத்தில் மிக முக்கியமானது. ஏன்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா கிருஷ்ணரே வராரு. அதாவது இந்த உலகத்தையே சுத்த வைக்கிற கடவுளே இறங்கி வராரு. அது மட்டுமா, இந்த போர்ல தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் பயன்படாம எல்லாரோட வாழ்க்கைக்கும் உதவியா கீதைய கொடுக்கிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு அர்ஜுனன் ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. அன்னைக்கு அர்ஜுனன் தான் கிருஷ்ணரை தேரோட்டியா தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா துரியோதனன் இந்த உலகத்திலேயே சக்தி கொண்ட நாராயண படை எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. மகாபாரத போரை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் இந்த போர்ல முக்கிய பங்கு விதிச்ச நாராயண சேனையை பற்றின ரகசியங்கள் யாருக்குமே தெரியல. 10 லட்ச போர் வீரர்களை கொண்ட நாராயணி சேனையை பற்றின ரகசியங்களும் உண்மைகளும் உங்களுக்காக. பாண்டவர்களோட 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்தது. அதுக்கப்புறம் தன்னோட நாடான இந்திரபிரஸ்தத்துக்கு போறாங்க. ஆனா துரியோதனன் திரும்பி அவங்களோட நாட்டை தரவே இல்லை. இதனால பாண்டவர்களும் கௌரவர்களும் போர் செய்ய முடிவு செய்தார்கள். அப்போ சகுனி துரியோதனன்ட்ட சொல்றாரு, துரியோதனா, இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாராயண பட கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படியாவது திட்டம் தீட்டி அந்த நாராயண சேனையை நம்மளோடதாக்கணும். உடனே கௌரவர்கள் துவாரகைக்கு வருகின்றனர். அதே சமயத்துல அர்ஜுனனும் வராரு. துரியோதனனே கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னோட 10 லட்ச போர் வீரர்களை வெளியில கம்பீரமா நிறுத்தி வச்சிருக்காரு கிருஷ்ணன். இத பார்த்தோனே துரியோதனன் முடிவு பண்ணிட்டான், எப்படியாவது இந்த போர் வீரர்களை நம்ம வாங்கிடணும்னு. உடனே பலராமர்கிட்ட போய் கேக்குறாரு. பலராமர் தான் துரியோதனனுக்கு குருவாக இருந்தார். அன்னைக்கு உங்களோட சகோதரிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணவே இல்லை. இன்னைக்காவது எனக்கு உதவி பண்ணுங்க. உடனே பலராமர் சொல்றாரு, நீ செஞ்ச காரியம் அப்படி. அப்பாவி பெண்ணான திரௌபதியை எவ்வளவு அவமானப்படுத்தினாய், இதவா உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்படி கேட்டோன்னே துரியோதனனும் மன்னிப்பு கேட்டுட்டு எப்படியாவது உங்க போர் வீரர்கள் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்களும் எங்களோட தரப்புல தான் யுத்தம் செய்யணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ஆதிசேஷனோட அவதாரமான பலராமர் சொல்றாரு,
நான் பாண்டவர்களுக்காக யுத்தம் செய்ய போவதில்லை. இதை கேட்டோன்னே டக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு துரியோதனன். அதுக்கப்புறம் தான் துரியோதனனுக்கு செக் வைக்கிறாரு. அதே மாதிரி கௌரவர்களுக்கு சாதகமாகவும் யுத்தம் செய்ய மாட்டேன், நான் இந்த போர்ல பங்கெடுக்க போவதே இல்லைன்னு பலராமர் தன்னோட முடிவை சொல்றாரு. இதை கேட்டோன்னே துரியோதனன் ஏமாந்து போனான். அதுக்கப்புறம் பலராமர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாங்க பங்கெடுக்கலைனாலும் எங்களோட நாராயண சேனை பங்கெடுக்கும். வாசுதேவனான கிருஷ்ணரை யாரு போய் முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பறந்து விருந்து கிடக்கின்ற இந்த நாராயணி சேனை என்று பலராமர் அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் சொல்றாரு. இதை கேட்டோன்னே 2 பேரும் ஓடி போறாங்க. ஆனா துரியோதனன் தான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வராரு. உள்ள நுழைஞ்சோனே கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அங்க கிருஷ்ணரோட தலைக்கு பக்கத்துல ஒரு ஆசனத்துல உக்காடுறாரு துரியோதனன். அர்ஜுனனும் 2வது வர அவருக்கு ஆசனம் அங்க இல்லவே இல்லை. உடனே கிருஷ்ணரோட காலுக்கு கீழே பணிவா உக்காடுறாரு. கிருஷ்ணர் தன்னோட கண்ணை துறக்கேல அர்ஜுனனை தான் முதலில் பார்க்கின்றார். உடனே துரியோதனன் பின்னாடி இருந்தே கத்துறாரு. கிருஷ்ணா, நான் தான் முதல்ல வந்தேன், அதனால உன்னோட படை வீரர்கள் எனக்கு தான்னு சொல்றாரு. என்னதான் நீ முதல்ல வந்தாலும் நான் பார்த்தது குந்தியோட மகனதான்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அர்ஜுனன் முன்னாடி 2 ஆப்ஷனை வைக்கிறாரு. 1, பறந்து விரிந்து கிடக்கும் இந்த நாராயணி சேனையை, இன்னொன்னு இந்த வாசுதேவ கிருஷ்ணன். உடனே துரியோதனன் சொல்றாரு, உங்களோட நாராயணி சேனை சக்தி வாய்ந்ததுதான், ஆனா உங்களோட சுதர்சன சக்கரம் அதுக்கு மேல சக்தி வாய்ந்ததே. இதை கேட்டதும் கிருஷ்ணன் தன்னோட சுதர்சன சக்கரத்தை பத்தி சொல்றாரு. ஆமாம் துரியோதனா, நீ சொன்னது சரிதான். இந்த ஒரு நாராயணி சேனை இல்லை, இது போல் 10 லட்சம் நாராயணி சேனைகளை அழிக்க வல்லது என்னோட சுதர்சனம். பரமேஸ்வரனோட சூலாயுதத்திற்கு இணையான இந்த சுதர்சனம் ஓன்ட்ட இருந்தா இந்த மொத்த போரையும் ஒரு நொடியில் உன்னால் ஜெயிக்க முடியும். தன்னோட சக்கரத்தை பத்தி சொன்ன கிருஷ்ணன் கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னோட சுதர்சன சக்கரத்தையோ அல்லது எந்த ஒரு ஆயுதத்தையோ இந்த ஒரு யுத்தத்தில் நான் பயன்படுத்த போவதில்லை. இப்ப சொல்லுங்க, நிராயுதபாணியாய் நிற்கும் நான் வேண்டுமா, இல்லை இந்த நாராயண படை வேண்டுமா? இதை கேட்டோன்னே அர்ஜுனன் கொஞ்சம் கூட யோசிக்காம கிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கிறாரு. உடனே துரியோதனன் இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினைச்சு பறந்து விருந்து கிடக்கும் 10 லட்சம் போர் வீரர்களை கொண்ட இந்த நாராயண படைய சூஸ் பண்றாரு. அதனால இந்த நாராயணி படை பாண்டவர்களுக்கு சாதகமா யுத்தம் செய்யாம கௌரவர்களுக்கு சாதகமா யுத்தம் செய்யறாங்க. இப்படிதான் துரியோதனன் இந்த நாராயணி படைய தேர்ந்தெடுக்கிறாரு. சரி, நாராயணி சேனைய பத்தின ரகசியத்தை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். நாராயணி சேனை என்றால் நாராயணனின் படை என்று அர்த்தம். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரோட படை. கிருஷ்ணரே பசுவை மேய்ப்பவர்களுக்கும் யாதவர்களுக்கும் பயிற்சி அளித்து இந்த படையை உருவாக்கியிருக்காரு. நாராயணி சேனை ஒரு சாதாரண சேனை இல்லை. இந்த காலத்துல அமெரிக்காவில் இருக்க போர் வீரர்களை விட 100 மடங்கு அதிக சக்தி கொண்ட வீரர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அந்த ஒரு சேனையில ஒவ்வொரு வீரனுமே சாதாரண ஒரு வீரன் கிடையாது. கிருஷ்ணர் மற்றும் பலராமரால் பயிற்சி அளிக்கப்பட்ட மா வீரர்கள். அந்த ஒரு நாராயணி சேனையில நிறைய ஆக்ரோஷமான வீரர்கள் இருந்துள்ளனர். சிலர் இந்த சேனையை சதுரங்கணி சேனை என்றும் அழைப்பார்கள். அதாவது ஞானம் நிறைந்த படை என்று பொருள். இதை தவிர அங்க உள்ள ஒவ்வொரு வீரன்டையுமே இந்திரனோட வஜ்ராயுதத்திற்கு நிகரான போர் ஆயுதங்கள் இருக்கும். துரியோதனனிடம் ஸ்ரீகிருஷ்ணர் தந்த இந்த ஒரு நாராயண சேனை உட்பட 11 அக்ரோனி சேனைகள் இருந்தது. அதே சமயத்துல பாண்டவர்களுக்கு வெறும் 7 அக்ரோனி சேனைகள் மட்டுமே இருந்தது. யாதவ குலத்தின் மாதவனின் நாராயண சேனை அவரது 18,000 சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த சேனையில் குறைந்தது 10 லட்சம் வீரர்களாவது இருப்பார்கள். சரி, இப்பேற்பட்ட இந்த சேனையை யார் வழி நடத்துறாங்கன்னு பார்ப்போம். இந்த சேனையோட தளபதி சத்யகி. அது மட்டும் இல்லாம தலைமை தளபதி தான் பலராமரா இருந்தாரு. இது தவிர அந்த படையில 7 அதிரதர்கள் மற்றும் 7 மகாரதிகள் இருந்தனர். அந்த ஒரு நாராயணி சேனையில் 21,870 கேஜங்கள், 21,970 ரதங்கள், 65,610 குதிரைகள்,
மற்றும் 1,93,050 பாததிகள். இப்படி இந்த சேனையில் மனிதர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவில் வீரர்கள் கொட்டி கடந்தனர். குருக்ஷேத்திரத்தில் நடந்த போரில் கிருத்தவர்மாவின் கீழ் நாராயணி படையில் ஒரே ஒரு அக்ரோனி சேனை மட்டுமே பங்கேற்றது. இந்த கிருத்தவர்மா தான் மொத்த சேனைக்குமே தலைவனா இருந்தாரு. மகாபாரத போர்ல கிருத்தவர்மன் துரியோதனனுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. இந்த கிருத்தவர்மனுக்கு கீழ்தான் மொத்த நாராயணி படையுமே இயங்குது. கிருத்தவர்மனுக்கு இணையான போர் வீரன் மற்றொருவர் இருக்கின்றார். அவரே சத்யகி. இந்த சத்யகி யாருன்னு பார்த்தோம்னா, இவர் யாதவ குலத்துல பிறந்த ஒரு பாலகன்தான். இந்த சத்யகிக்கு அர்ஜுனன் தான் பயிற்சி அளிக்கிறாரு. சொல்ல போனா அர்ஜுனன் தான் சத்யகியோட குரு. தன்னோட குருவையே எதிர்த்து கௌரவர்களுக்கு சாதகமா நிக்கிறாரு சத்யகி. கடைசியா மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நாராயணி சேனையில் உள்ள வீரர்கள் உயிரோட இருக்காங்க. கடைசியா அந்த எஞ்சியுள்ள வீரர்கள் பலராமர் கிட்ட சரணடைகிறாங்க. இப்படிதான் புராணங்கள்ல இந்த நாராயணி சேனையை பத்தின குறிப்புகள் இருக்கு. இதன் பிறகு தர்ம யுத்தமான மகாபாரத யுத்தம் நடக்கின்றது. அதுல அர்ஜுனன் கையெல்லாம் நடுங்குது. தன்னோட தனுச பிடிக்க முடியாம திணறாரு. மாதவா, எப்படி நான் என் சொந்தக்காரங்களே கொல்லுவேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணன் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கின்றார். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இப்படின்னு எண்ணற்ற யோகங்களை அர்ஜுனனுக்கு சொல்றாரு கிருஷ்ணர். பிரம்மா, விஷ்ணு, சர்வேஸ்வரன் என அனைத்தும் நான் தான் பார்த்தா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. நானே இந்த ஜகத்தை ஆட்டுவிக்கும் சக்தி ஆவேன். என் அனுமதி பெற்றே நடக்கின்றது இந்த யுத்தம் என்று சொல்கிறார். இப்படி என்று அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த கிருஷ்ணன் மீண்டும் இந்த ஜகத்தை பழையபடிக்கு கொண்டு வராரு. யுத்தம் நடக்கின்றது. அதுல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 2 பக்கமே சேதம் நடக்குது. ஒரு தடவை சகுனி தக்ஷகன் என்று அழைக்கப்படும் ஒரு நாகராஜனை கர்ணனோட அம்புல உரைய சொல்லி அர்ஜுனனை கொல்ல சொல்றாரு. இதே மாதிரியே கர்ணனும் அந்த அம்பை விடுறாரு. தக்ஷகன் அர்ஜுனனின் உயிரை குடிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தக்ஷகன் வரும்போது அர்ஜுனன் கவனிக்கவே இல்லை. உடனே கிருஷ்ணன் அந்த இடத்துல ரதத்தை ஒரே ஒரு அழுத்தி கம்பீரமான ரத சக்கரத்தையும் புதைக்க செய்தார். இதுக்கப்புறம் சிவபெருமானோட வரத்தால ஜெயத்ரதன், அதாவது துக்ஷலையோட கணவன், இவருனாலதான் தன்னோட மகனான அபிமன்யு கொல்லப்பட்ட தகவலை அறிந்த அர்ஜுனன், ஜெயத்ரதா, இந்த சூரிய அஸ்தமத்திற்குள் உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன். அப்படி நான் உன்னைய கொல்லலைனா நான் சிதையில் ஏறுவேன் என்று சொல்லி சூதுரைக்கின்றார். இதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமிக்க போகின்றது. ஆனால் அர்ஜுனனால் இன்னும் ஜெயத்ரதனை கொல்ல முடியவில்லை. இதை அறிஞ்ச மாய கண்ணன், இந்த பிரபஞ்சத்தையே நிறுத்தும் சக்தி கொண்டவர், சூரியனையா மறைய வைக்க முடியாது? சூரியனை தன்னோட சுதர்சன சக்கரத்தால மறைய வைக்கின்றார் கிருஷ்ணன். உடனே மறைந்திருந்த ஜெயத்ரதன் வெளிவந்தான். தன்னோட பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதைக்கின்றார். இப்படி கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வராரு. யுத்தத்தின் 17ஆம் நாள் பாஞ்சசான்யம், பவுண்ட்ரம், தேவதத்தம் போன்ற போர் சங்குகளை முழங்கினர். அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணரும் கர்ணனுக்கு சாரதியாக சல்லியனும். அர்ஜுனனும் கர்ணனும் பயங்கரமாக யுத்தம் செய்கின்றனர். அதில் அர்ஜுனன் குபேரன் கொடுத்த அந்தர்தன அஸ்திரத்தை பயன்படுத்துகின்றான். இதை தடுக்க மாவீரனான கர்ணன் பரசுராமன் தந்த பார்கவாஸ்திரத்தை பயன்படுத்தி வென்றார். அடுத்தபடியாக கர்ணன் அனலை கக்கும் அக்னியாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றார். இதை தடுக்க அர்ஜுனன் வாரணாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றான். வாரணாஸ்திரம், ஜலாஸ்திரம், பவனாஸ்திரம், கஜாஸ்திரம், பார்கவாஸ்திரம் போன்ற உலகின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அர்ஜுனனும் கர்ணனும் பயன்படுத்துகின்றனர். இப்படியாக இவர்கள் யுத்தத்தின் நிறைவு பகுதியில் உள்ளனர். உடனே கிருஷ்ணர் தனது சூழ்ச்சியை துவங்குகின்றார். ரதத்தை கர்ணன் இருக்கும் திசைக்கு எதிராக செலுத்துகின்றார். கர்ணனும் அர்ஜுனனை பின்தொடர்ந்து செல்கின்றார். அர்ஜுனன், மாதவா, ஏன் நீங்கள் குருக்ஷேத்திரத்தில் எல்லைக்கு செல்கின்றீர்கள்? உடனே கிருஷ்ணன், நீ சற்று அமைதியாயிரு, நான் சொல்வதை மட்டும் கேள். கர்ணன் இவர்களை பின்தொடர்ந்து வரும்போது, நில் அர்ஜுனா, இதுதான் உன் வீரமா?
இதற்காகவா அன்று தேவேந்திரன் உன்னை மாதா குந்தியிற்கு வரமளித்தார்? வீரம் எடுத்து செல்வது விஜயனுக்கு அழகல்ல. இதை கேட்ட அர்ஜுனன், மாதவா, ஏன் நாம் பயந்து ஓடுகிறோம்? கர்ணனை என்னால் வீழ்த்த முடியும். எனக்கு அந்த சக்தி உள்ளது. இதை கேட்ட வாசுதேவ கிருஷ்ணரோ, எதற்கும் ஒரு நேரம் வேண்டும் அர்ஜுனா. ஏன் நான் கூட காளியவான் என்ற அசுரனை ஆட்டம் காட்டி அவனை ஒரு ரிஷியின் கோபாக்னியால் வதைக்கச் செய்தேனே. மேலும் சிசுபாலனை என்னால் ஒரு க்ஷணத்தில் வதைத்துவிட முடியும். இருந்தாலும் அவன் 100 தவறுகள் செய்ததற்கு பிறகே அவனை நான் வதைத்தேன். அசுரர்களுக்கே காலம் வந்தால்தான் அவர்களை நாம் கொல்ல முடியும். கர்ணனோ கொடை வள்ளல். நீ அவனை வதைக்க முயன்றாலும் தர்மோ தர்மா ரக்ஷிதக, அவன் செய்த தர்மம் அவனை காக்கும். இவ்வாறு இவர்கள் பேசும்போது கதிரவன் மெதுமெதுவாக அந்தி சாய்ந்தான். அங்க தேசத்தின் அரசனான கர்ணனின் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கியது. சிக்கிய சக்கரத்தை எடுக்காமல் துரோகியாய் சென்ற சல்லியன் எதற்கும் அச்சப்படாமல் சிக்கிய போர் சக்கரத்தை இந்த தேரோட்டி மகன் வெளியெடுப்பான் என கர்வமாக சொல்லி வெளியெடுக்கச் சென்றான் கர்ணன். இதுதான் நல்ல சமயம் அர்ஜுனா. இதை விட்டால் கர்ணனை உன்னால் கொல்ல முடியாது. கர்ணனை இப்போது போருக்கு அலை என கண்ணன் சொல்கிறான். உடனே அர்ஜுனன், சூரிய புத்திரனான கர்ணா, போருக்கு வா என அழைத்தான். கர்ணனோ, சற்று பொறு அர்ஜுனா, என் சக்கரத்தை நான் வெளியெடுத்ததுடன் உன்னிடம் நான் போர் புரிகிறேன் என்றான். இதை கேட்ட கிருஷ்ணர், அதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை, உன் பானத்தை செலுத்து அர்ஜுனா என்கிறார். கர்ணன், என்ன மாதவா இது? ஏன் இந்த சூழ்ச்சி? ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணியாய் இருக்கும் ஒருவனை தாக்குவதுதான் தர்மமா என கர்ணன் கேட்க, ஓ அப்படியா கர்ணா, எனில் நீ செய்தது சரியா? அர்ஜுனனின் மகனான அபிமன்யு ஆயுதமில்லாமல் இருந்தபோது நீ செய்ததை மறந்து விட்டாயா? ஒரு சிறுவனை வதைப்பதுதான் நீ அறிந்த தர்மமா என வாசுதேவன் சொல்கின்றார். கர்ணனோ, அன்று நான் அபிமன்யுவின் வேதனையை போக்கத்தான் இப்படி செய்தேன் மாதவா. இருந்தாலும் நான் உங்களிடம் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சற்று நேரம் கால அவகாசம் கொடுங்கள். இந்த போர் சக்கரத்தை நான் வெளியெடுப்பேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே அர்ஜுனன் அஞ்சலிங்காஸ்திரத்திற்கு கர்ணனை கொல்லும்படி ஆணையிடுகின்றார். இதை தடுக்க வேறு வழியில்லாமல் கர்ணன் பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை உச்சரிக்கின்றார். பரசுராமரின் சாபத்தின்படி தான் கற்ற கலையை மறக்க துவங்குகின்றார் கர்ணன். அர்ஜுனனால் ஏயப்பட்ட அஞ்சலிகாஸ்திரம் கர்ணனை நோக்கி பாய்ந்தது. இந்த நேரத்தில் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் பிரபஞ்சத்தை நிறுத்தி வைக்கின்றார். போர்க்களம் முழுவதும் சற்று அமைதியாயிருந்தது. செய்தோர்க்கு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா என கிருஷ்ணர் தனது உரையை துவங்குகின்றார். ஏன் மாதவா இந்த சூழ்ச்சி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது? வாழ்நாள் முழுவதும் நான் தர்மத்தை பின்பற்றியே வாழ்ந்தேன். இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த நிலை? நான் செய்த தவறுதான் என்ன? இதை கேட்ட வாசுதேவ கிருஷ்ணன், தாயிற்கு மகனும் இல்லாமல் தம்பியிற்கு அண்ணனும் இல்லாமல் உன் நிலையை கண்டு நான் கவலைப்படுகிறேன். இருந்தாலும் கர்ணா, நீ செய்த இந்த ஒரு தவறுதான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. அது நீ துரியனோடு நட்பு கொண்டது. என்ன வாசுதேவா சொல்கிறீர்கள்? நட்பு எவ்வாறு அதர்மமாகும்? கிருஷ்ணர் சிரித்து கொண்டே பதிலளித்தார். உண்மையாக துரியோதனன் உன்னை பகடைக்காயாகவே பயன்படுத்தினான். ஆனால் நீயோ அவன் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தாய். தன்னுடைய சுயநல எண்ணத்திற்காக மட்டுமே அவன் உன்னை நட்பு கொண்டிருந்தான். உலகில் எத்தனையோ தேரோட்டி மகன்கள் இருந்தார்கள். இருந்தும் அவன் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தான்? ஏனென்றால் உன்னிடம் வீரம் இருந்தது. உன் வீரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவ்வளவுதான் தவிர அவன் உனக்கு நண்பன் கிடையாது. வாசுதேவா, நான் இளைஞனாக இருக்கும்போது பரசுராமருக்கு பணிவிடை செய்தேன். அவர் மேல் நான் நிறைய மரியாதை வைத்திருந்தேன். அவருடைய தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அவரை எழுப்பாமல் இருந்தேன். ஆனால் ஒரு வண்டு என்னை கடித்ததால் என் தொடையிலிருந்து வரும் குருதியானது என் குருதேவரின் தலையில் சென்று விழ அவர் என்னை சபித்து விட்டார். இது என்ன நியதி மாதவா? உண்மையில் நான் அவர் மேல் முழு அன்பு கொண்டிருந்ததால் தான் இப்படி செய்தேன். அன்பு கர்ணா, நீ கற்ற வித்தை மறந்து போனதற்கு இது காரணம் அல்ல. உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல் பார்ப்போம். நீ இந்த தனுர் வித்தையை எதற்காக கற்றாய்? நான் அகிலத்தில் தலை சிறந்த வில்லாளனாக வேண்டும் என்று கற்றேன் மாதவா. சிரித்து கொண்டே கிருஷ்ணர் சொன்னார். அன்பு கர்ணா, நீ இந்த எண்ணம் கொண்டிருந்தால் அன்று உன் குருதேவர் உன்னை சபித்திருக்க மாட்டார். நான் அர்ஜுனனை விட தலை சிறந்தவனாக வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாய்.
அந்த எண்ணத்தில் விளைந்த விளைவுதான் உன் சாபம் என உணர்வாயாக. குந்தியின் மகனே கர்ணா, உனக்கே தெரியாமல் நீ மிகப்பெரிய தவறொன்று அழைத்தாய். அதை பற்றி சொல்கிறேன். அன்று சூதாட்ட மண்டபத்தில் அதர்மியான துரியனிடம் சேர்ந்து கொண்டு அப்பாவி பெண்ணான பாஞ்சாலியை 5 கணவர்களை விவாகம் செய்த தாசி என்று அழைத்தாயே, இதுதான் நீ கற்றறிந்த தர்மமா? கூறு கர்ணா. என்னை மன்னித்து விடுங்கள் வாசுதேவா. திருபதனின் புதல்வியான பாஞ்சாலியிடம் நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். என் தவறுகள் அனைத்தையும் நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். இருந்தாலும் மாதவா, என் திறமைக்கு இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதா? நான் வாழ்ந்த காலமெல்லாம் என்னை அனைவரும் தேரோட்டி மகனே என்று அழைத்தார்கள். என் தம்பிகளான பாண்டவர்கள் கூட என்னை அசிங்கப்படுத்தினார்கள். இதை கேட்ட கிருஷ்ணர் கவலையோடு சொன்னார், உன் தேர் சக்கரம் பூமியில் புதைந்த போது கிட்டியது நல்லொரு சந்தர்ப்பம் என உன்னை வதைக்க முனைகிறோமே கர்ணா. இதுவே உன் வீரத்தை பறைசாற்றும். உன்னை எங்களால் சூழ்ச்சி இல்லாமல் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட வீரனாவாய் கர்ணா நீ. சூழ்ச்சி கொண்டே நான் உன்னை வீழ்த்தினேன் என அகிலம் முழுவதும் உன்னை பறைசாற்றும். கர்ணா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இனி வரும் காலத்தில் மக்கள் உன்னை மிகப்பெரிய வீரனாக கொண்டாடுவார்கள். நீ செய்த தர்மத்தையும் வள்ளலையும் வீரத்தையும் பறைசாற்றும் இது. கிருஷ்ணர் தனது உபதேசத்தை முடித்து கொள்ளும் போது இந்த பிரபஞ்சம் நகர துவங்கியது. அர்ஜுனனால் ஏயப்பட்ட அஞ்சலிகாஸ்திரம் கர்ணனின் மார்பை துளைத்தது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒரு மாவீரனின் மரணம் நிகழ்ந்தது. கர்ணனிற்கு வானத்து தேவர்கள் பூமாலைகளை சூடினார்கள். அர்ஜுனனால் ஏயப்பட்ட இந்த அஞ்சலிகாஸ்திரத்தை கொண்டுதான் அன்று லக்ஷ்மணனும் இந்திரஜித்தை வதைத்தார். கர்ணனை வதைத்ததால் இந்த அஸ்திரத்திற்கு தான் பெருமை. ஏனென்றால் கர்ணனை யாராலும் வதைக்க முடியாது. வாசுதேவரான ஸ்ரீகிருஷ்ணரே சொல்கிறார், சூழ்ச்சியால் மட்டுமே கர்ணனை வீழ்ச்சியடைய செய்ய முடியும். இந்த மகாபாரதம் என்கிற பிரம்மாண்டமான இதிகாசத்தின் ஆட்ட நாயகன் யாரென்று கேட்டால் அதற்கு பதில் ஒன்றுதான். காளிங்கனை காலில் மிதித்து கலை நடனமாடியவன் கிருஷ்ணர். இந்த மொத்த கதையும் நகர்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக கிருஷ்ணர் தான் இருப்பாரு. கதையோட அடுத்தடுத்ததுல என்ன நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டவர் கிருஷ்ணர் மட்டும்தான். உண்மையை சொல்ல போனா என்ன நடக்கும்ன்றதை தாண்டி என்னெல்லாம் நடக்கணும்னு முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாரு. ஸோ கதைக்குள்ள அவர் எதிர்பார்த்தது போலவே எல்லாமே நடக்கும். இப்படிப்பட்ட பரமாத்மாவையே கோபப்படுத்தியவர்கள் 2 பேர் இருக்கின்றார்கள். யோசித்து பார்த்தால் கிருஷ்ணர் கோபப்படுவதற்கு அவசியமே இல்லை. ஏனெனில் நிற்பதும் அவரே, நிகழ்த்துவதும் அவரே. இருந்தாலும் அவர் அவரை மீறி 2 பேரிடமே கோபப்பட்டிருக்கிறார். 1, என்னதான் செய்தாலும் சாகடிக்கவே இயலாத பீஷ்மரின் மீது. இந்த கோபத்தின் காரணமாக தன்னுடைய சபதத்தையே மீறி போர் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொல்ல முயற்சி செய்வார். 2வதாக மொத்த மகாபாரத போரையுமே 1 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய அசராய சூரன், துரோணாச்சாரியாரின் தவ புதல்வன், துரியனின் உற்ற நண்பன், நட்புக்காக உயிரையும் கொடுக்கும் நண்பன், நெற்றியில் சூடாமணி பதித்திருப்பவன், உலகத்தையே ஆளும் மகாதேவனின் அம்சமாவான். ஆம், இது வேறு யாரும் அல்ல, 5000 ஆண்டுகளாக சிரஞ்சீவியாக இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்வத்தாமன். போர் முடிந்ததற்கு பிறகு பாண்டவர்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் நள்ளிரவில் அஸ்வத்தாமன் யாருக்கும் தெரியாமல் அந்த கூடாரத்தில் நுழைகின்றார். கூடாரத்திற்குள் சென்ற அஸ்வத்தாமன் அமைதியாக 6 பேரை கொன்று வெளியே வருகின்றான். இவர் கொன்றதாக நினைத்தது 1 தன் தந்தையை கொண்ட துஷ்டத்யும்னன், மீதி 5 பஞ்ச பாண்டவர்கள். இந்த கதையில இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவர் நினைத்தது போலவே துஷ்டத்யும்னன் இறந்து போனார். ஆனால் மீதி 5 பேர் பாண்டவர்கள் கிடையாது, பாண்டவர்களுடைய மகன்கள். இந்த விஷயமே அஸ்வத்தாமனுக்கு காலையில தான் தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா பாண்டவர்களை அழித்ததை விட அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் மகன்களை அழித்ததுதான் இவனுக்கு மேலும் திருப்தி அளித்தது. இறுதியில் இந்த விஷயத்தை சென்று துரியோதனனிடம் அஸ்வத்தாமன் சொல்கின்றான். என்னதான் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும், ஏன் அஸ்வத்தாமா, நீ செய்தது தவறு. நான் உன்னை பாண்டவர்களை தானே வதைக்க சொன்னேன். எதற்காக நீ அவர்கள் மகன்களை வதைத்தாய்?
என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக உயிரை விடுகின்றார் துரியோதனன். இதன் பிறகுதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே இருக்கின்றது. பாண்டவர்கள் உடனே கோபம் கொண்டு அஸ்வத்தாமனை அழிக்க கிளம்புகிறார்கள். ஏ அஸ்வத்தாமா, எதற்காக எங்கள் மைந்தர்களை கொன்றாய் என்று பீமன் கேட்க, இதுபோல்தானே என் தந்தையையும் நீங்கள் வதைத்தீர்கள் என சொல்கின்றான். நாங்கள் உன் தந்தையை வதைத்ததோ போர்க்களத்தில், ஆனால் நீயோ வீரம் விடுத்து கோழையை போல் நள்ளிரவில் வந்து வதைத்திருக்கின்றாய். இருந்தாலும் தர்மம் தோக்காது. உத்திரையின் வயிற்றில், அதாவது அபிமன்யுவின் மனைவியின் வயிற்றில் எங்கள் வாரிசு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 13ஆம் நாள் அபிமன்யு வீரமடைந்த நாள். இதன் பிறகுதான் உத்தரை கருவுற்றது அனைவருக்கும் தெரிய வந்தது. இதை இப்போது அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் யாருமே இந்த உலகத்தில் செய்யக்கூடாத பாவத்தை செய்கிறான். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகின்றான். உத்திரையின் வயிற்றில் உள்ள கருவை கலைக்கும்படி ஆணையிடுகின்றான். பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் இந்த உலகம் முழுவதும் அழிந்துவிடும். அதன் வெளிப்படுத்தும் தாக்கம் சக்தி வாய்ந்தது. பிரம்மாஸ்திரத்திற்கு நிகரான சக்தி 2 மட்டுமே. ஒன்று ஈசனின் திருசூலம், மற்றொன்று வாசுதேவ கிருஷ்ணரின் சுதர்சனம். இதை தடுப்பதற்காக அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்திற்கு ஆணையிடுகின்றான், இதை தடுக்கும்படி. உடனே வாசுதேவ கிருஷ்ணர், என்ன அர்ஜுனா, ஒரு பிரம்மாஸ்திரத்திற்கு இன்னொரு பிரம்மாஸ்திரம் விடையா? 2 பிரம்மாஸ்திரங்கள் வானில் மோதிக்கொண்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அதனால் அர்ஜுனா, உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை நீ திரும்ப பெற்றுக்கொள் என்று வாசுதேவ கிருஷ்ணர் கூறுகின்றார். இதை கேட்ட அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்கின்றான். அஸ்வத்தாமா, இதை போலவே நீயும் உன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆனால் அஸ்வத்தாமனோ மறுத்துவிட்டான். வானில் உருப்பெற்ற பிரம்மாஸ்திரம் உத்தரையின் வயிற்றிற்குள் சென்று அந்த குழந்தையை அழித்து விட்டது. இதை அறிந்த வாசுதேவ கிருஷ்ணர் கடும் கோபம் கொள்கின்றார். கோபத்தினால் அஸ்வத்தாமனை சபிக்கின்றார். குருவிற்கு துரோகம் செய்தவன் குரு துரோகி ஆகின்றான். ஆனால் நீ பிறக்காத ஒரு குழந்தையின் கருவை கலைத்ததால் நீ கரு துரோகி ஆகின்றாய் அஸ்வத்தாமா. இந்த உலகம் உள்ளவரை இந்த உலர்ந்து போன தேகம் சுமந்து நீ வலியை அனுபவிப்பாய். நீ மரணத்தை எண்ணி அச்சம் கொள்ளாதவன் அல்லவா? உன்னிடமிருந்து நான் அந்த மரணத்தை பறிக்கின்றேன். நீ மன்றாடி வேண்டினாலும் உனக்கு மரணம் கிடையாது. அமரனாய் வாழ்வாய் என சாபம் அளிக்கின்றேன். உனக்கு பெருமை சேர்ப்பது இந்த நெற்றியில் உள்ள சூடாமணிதானே, அதையும் நான் பறிக்கிறேன். இதன் காரணமாக உனக்கு அனைத்து நோயும் தொற்று கொள்ளும். உன் அருகில் வரவே மக்கள் அஞ்சுவார்கள். சுடுகாட்டில் உள்ளவன் இரவில் எப்படி இருக்கிறானோ அதை போலவே நீ இரவு முழுவதும் அலைந்து கொண்டிருப்பாய் என்று கிருஷ்ணர் தன் சாபத்தை வழங்குகின்றார். காந்தாரத்தின் அரசன் சகுனி, துரியோதனன், துச்சாதனன், ராவணன், கும்பகர்ணன், இரண்யகசிபு போன்ற யாரும் செய்யாத தவறை அஸ்வத்தாமன் செய்தான். கிருஷ்ணர் சாபமிட்ட அடுத்த நொடியே அஸ்வத்தாமன் தேகத்திலிருந்து குருதி பெருகியது. அவன் உடலிலிருந்து துர்நாற்றம் வீசியது. இந்த வழியை அஸ்வத்தாமன் யுகம் யுகமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். இப்படியாக அஸ்வத்தாமனுடைய கதை மகாபாரதத்தில் நிறைவுறுகின்றது. இதுக்கப்புறம் கிருஷ்ணன் என்ன நம்மள்ட்ட சொல்றாருன்னா, பிரம்மாஸ்திரம் இல்ல எந்த அஸ்திரமா இருந்தாலும் நான் காப்பாத்தணும்னு ஒருத்தனை நினைச்சிட்டேன்னா நிச்சயமா காப்பாத்துவேன்னு சொல்லி உத்தரையோட வயிற்றுல இருக்க குழந்தைய காப்பாத்தி அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்ற பெயரை சூட்டுகின்றார். இவரே அர்ஜுனனோட பேரனாக திகழப்படுகின்றார். இதுக்கப்புறம் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. வாசுதேவனான ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பெண்ணின் சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார். காந்தாரி தன்னோட 100 மகன்களை இழந்ததால் பரம்பொருளான கிருஷ்ணரையே சபிக்கின்றார். கிருஷ்ணா, உனது யாதவ குலம் மண்ணோடு மண்ணாகும். உன்னால் அழகாக கட்டப்பட்ட துவாரகை கடலுக்குள் மூழ்கும். என்னோட குலத்தை எப்படி அழிச்சியோ அதே மாதிரியே உன் யாதவ குலம் முழுவதும் அழியும்னு சாப விடுறாங்க. இதை கேட்ட கிருஷ்ணன், இதுவரையும் எத்தனையோ தாய்மார்களின் ஆசீர்வாதத்தை ஏற்று வந்தேன்.
இப்போது உங்களோட சாபத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் தாயே என்று பணிவாக சொன்னார். இந்த இடத்துல நம்ம மட்டும் இருந்திருந்தோம்னா என்னை நீ சாப விடுறியா 2 மடங்கா சேர்த்து விட்டுருப்போம். அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். துவாபர யுகம் முடியும் நேரத்தில் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு காட்டுக்குள்ள பெரிய மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்காரு. இப்படி இவர் படுத்துட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் ஜரா எனும் வேடன் ஒரு அழகான மானை துரத்திட்டு அந்த காட்டுக்குள்ள வராரு. அந்த மானம் மறைந்து மறைந்து ஓடுகின்றது. கடைசியா ஒரு மரத்துக்கு பின்னாடி இந்த மான் போயிருது. அந்த ஜரா எனும் வேடன் இந்த மானின் கண்ணை பார்க்கின்றார். உடனே தன்னோட வில்லெடுத்து அம்பை விடுறாரு. ஸ்ட்ரைட்டா அந்த அம்பு போய் அந்த ஒரு மானோட கண்ணுல குத்திடுது. இப்படின்னு தான் ஜரா எனும் வேடன் நினைத்து கொண்டே அந்த ஒரு மரத்திற்கு அருகில் செல்கின்றார். கடைசியில பார்த்தா அந்த ஒரு அம்பு மானோட கண்ணுல படாம ஒருத்தரோட பாதத்துல பட்டிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியானாரு ஜரா எனும் வேடன். சரி, அந்த அம்பு யாரோட காலில் பட்டிருக்குன்னு பார்த்தா இந்த ஜெகத்தின் நாயகனான கிருஷ்ணரோட பாதத்துல இந்த அம்பு பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஜரா ரொம்பவுமே அழுகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் ஜரா எனும் வேடனிடம், முன்னொரு ஜென்மத்தில் நீ வாலியாக பிறப்பெடுத்தாய். உன்னை நான் இந்த மாதிரி தான் மரத்துக்கு பின்னாடி இருந்து தாக்கினேன். அன்று ராமனாக உன்னை வதைத்தேன். இன்று ஜரா எனும் வேடனாக என்னை நீ வதைத்தாய். இதுவே இந்த உலகத்தின் நியதி என்று கிருஷ்ணர் சொல்லி கொண்டிருக்கும் போது அவரோட உயிர் பிரியுது. அர்ஜுனன் கிருஷ்ணரோட உடலுக்கு இறுதி சடங்கு செய்து அந்த உடலை தீக்கிரையாக்குறாரு. இப்படி கிருஷ்ணரோட உடல் எரிந்து கொண்டிருக்கின்றது. அர்ஜுனன் துவாரகை விட்டு அஸ்தினாபுரத்திற்கு சென்று விடுகின்றார். ஆனா இந்த ஜரா எனும் வேடன் மட்டும் அங்கேயே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணரோட உடல் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடுது. ஆனால் அவரோட இதயம் மட்டும் எரியாமல் அப்படியே இருந்திருக்கின்றது. அந்த இதயம் இன்னும் பூரி ஜெகநாதர் கோவிலில் தான் இருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கிருஷ்ணன் ஒரு மேதை. எவ்வளவோ ஆற்றல்களை தன்னுள் அடக்கி இந்த பூமியில் வாழ்ந்த கடவுள். அவரால் சொல்லப்பட்டது மட்டுமே தர்மம். கீதை வழியா எத்தனையோ கோடி மக்களுக்கு நல்வழி காட்டியவர். ஒரு சாதாரண 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நான் தான் வீரன்னு சொல்றதில்ல வீரம். பூதனா, ஷகடாசுரா, திருணாவர்த்தா, வத்சாசுரா, பகாசுரா, அகாசுரா, அரிஷ்டாசுரா, தேனுகாசுரா, காளிங்கன், பிரலம்பாசுரா, கேஷி, வியோமாசுரன், பௌமாசுரன் அதாவது நரகாசுரன், வனாசுரா, பாண்டுரங்கா, சிசுபாலன், தண்டவக்ரன், சானுரன், முஷ்டிகன், இப்படி அழிக்கவே முடியாத சக்தி வாய்ந்த அசுரர்களை ஒரு சாதாரணமா அழித்து காட்டியவர் கிருஷ்ணன். இத்தனை அசுரர்களை அழித்தாலும் தன்னைத்தானே அவர் பெருமையாக நினைத்ததில்லை. மழை வந்தால் கொடையை தூக்காமல் அளக்க முடியாத கோவர்தன மலையை தூக்கினார். இப்படிப்பட்ட வீரனை நம் வரலாற்றில் எங்கும் கண்டிருக்க முடியாது. இப்போது இருக்கும் தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு டெக்னாலஜியை கொண்டு கட்டியிருக்காரு துவாரகைய. நம்மளோட இந்த தாஜ்மஹாலெல்லாம் தோத்து போயிடும். சயின்டிஸ்டுங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நான் தான் இந்த உலகத்திலே அறிவாளின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் பாகவதம் என்னும் புராணத்தில் சொல்கின்றார், ஐ கேன் கிரியேட் அண்ட் டெஸ்ட்ராய் த யூனிவர்ஸ் இன் மை ஒன் பிரீத். அதாவது ஆதி நாராயணன் சொல்றாரு, இந்த முழு பிரபஞ்சத்தை நான் மூச்சு விடுறதுக்குள்ள புதிதாக உருவாக்கி அழித்து விடுவேன். கிருஷ்ணன் யாரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாரோ அவங்கள யாராலும் அழிக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் ஒருத்தரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா யாரு நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. யார் இந்த கிருஷ்ணன் என்று இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த பதிவை இவ்வளவு நேரம் பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. வாசுதேவனான கிருஷ்ணரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.